பாடம் 5. நேர நெம்புகோல். பாம் கடற்கரை குழாய் வழி. நீ சற்றே நினைத்துப் பார். குழாய் வழியே செல்லும் தண்ணீரில் ஒவ்வொரு காலனுக்கும் ஒரு சிறிய சதவீதம் லாபம் சம்பாதிக்கலாம். குழாய் வழியே அதிகப்படியான நீர் செல்லும்போது நமது பணப்பைக்கும் இன்னும் அதிகளவில் பணம் வந்து சேரும். நான் இப்போது அமைத்துள்ள குழாய் வழி என்பது நான் காணும் கனவின் முடிவல்ல, அது வெறும் ஆரம்பம்தான் என்று பாப்லோ சொன்னான். குழாய் வழி பற்றிய நீதிக்கதைகளிலிருந்து ஒரு கதை இருக்கிறது. சீன நாட்டில் ஒரு சக்கரவர்த்திக்கு சதுரங்கம் என்ற புதிய விளையாட்டின் மீது அளவற்ற ஆர்வம் தோன்றியிருக்கிறது. அந்த விளையாட்டை கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளருக்கு பரிசு தர முடிவு செய்தான். கண்டுபிடிப்பாளரை அரச சபைக்கு அழைத்து அவர் விரும்பும் பரிசை தருமாறு ஆணையிட்டான். கண்டுபிடிப்பாளர் சபைக்கு வந்து, தான் கௌரவப்படுத்தப்பட்டேன் அரசே. எனது ஆசை தாங்கள் ஒரு அரிசியை எனக்கு பரிசளிக்க வேண்டும் என்பதே என்று சொன்னார். என்னது, ஒரு அரிசியா? ஆச்சரியத்துடன் கேட்டார் அரசர். ஆமாம், முதல் கட்டத்துக்கு ஒரு அரிசி, இரண்டாவது கட்டத்துக்கு 2 அரிசிகள், மூன்றாவது கட்டத்திற்கு அதையே இரட்டிப்பாக்கி 4 அரிசிகள், அடுத்த கட்டங்களுக்கு இப்படியே முந்தைய கட்டத்தில் வைத்த அரிசிகளின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கி தர வேண்டும். இப்படி சதுரங்க கட்டங்களில் எல்லா கட்டங்களுக்கும் அளித்தால் போதும் அரசே. இதுவே இந்த எளியோனுடைய விருப்பம் என்று முடித்தார். சக்கரவர்த்திக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. இவ்வளவு அருமையான விளையாட்டை இத்தனை மலிவான விலைக்கு கொடுக்கிறாயே, எனது முன்னோர்கள் என்னை பார்த்து இன்று சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்னார். உனது விருப்பம் பூர்த்தியாயிற்று என்று வைத்துக்கொள். அந்த சதுரங்க கட்டங்கள் கொண்ட விளையாட்டை எடுத்து வரச் சொல். இங்கிருப்பவர்கள் எல்லோரும் இந்த ஒப்பந்தத்துக்கு சாட்சியாக இருக்கட்டும் என்றார் அரசர். சதுரங்க கட்டத்தைச் சுற்றி அரச சபையிலுள்ள அனைவரும் கூடினர். சமையலறையிலிருந்து வந்த வேலையாள் ஒரு மூட்டை அரிசியை கொண்டு வந்து அந்த சதுரங்க கண்டுபிடிப்பாளரிடம் கொடுத்தான். மூட்டையை அவர் திறந்து பார்த்தார். பதிலுக்கு அவர் சிரித்தார். கண்டுபிடிப்பாளர், நீ மறுபடியும் சமையலறைக்குச் சென்று இன்னமும் பெரிய மூட்டையை கொண்டு வந்தால் பரவாயில்லை என்று நினைக்கிறேன் என்றார். சபை சிரித்தது. இந்த பதில்தான் அவர்களுக்கு சிரிப்பை வரவழைத்தது. அதன்பின் கண்டுபிடிப்பாளர் சதுரங்க கட்டத்தின் மீது ஒவ்வொரு அரிசியாக வைக்கத் துவங்கினர். ஒவ்வொரு கட்டத்துக்கும் முந்தைய கட்டத்தை விட அரிசியின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக்கினர். 1, 2, 4, 8, 16, 32, 64, 128. இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் முதல் வரிசையில் உள்ள கட்டிடங்களில் அரிசியை வைக்கும் வரையில் சிரித்தனர். முதல் வரிசையில் 1, 2, 4, 16 இப்படி எண்ணிக்கையில் அரிசி அதிகமாயிற்று. இரண்டாவது வரிசைக்கு வரும்போது சிரிப்பொலி அடங்கி மௌனம் துவங்கிற்று. ஏனெனில் சிறிய அளவில் இருந்த அரிசி இரட்டிப்பாகி கூடிய சீக்கிரமே மூட்டை கணக்கில் இரட்டிப்பாகத் துவங்கிற்று. பின்னர் நடுத்தர அளவில் இருக்கும் மூட்டையை இரட்டிப்பாக்க வேண்டியதாயிற்று. அதன் பின்னர் பெரிய அளவில் இருக்கும் மூட்டையை இரட்டிப்பாக்க வேண்டியதாயிற்று. இரண்டாவது வரிசையில் உள்ள கட்டங்கள் முடிவடையும் போது அரசர் தான் பெரிய தவறு செய்துவிட்டதை உணரத் துவங்கினார். கண்டுபிடிப்பாளருக்கு தர வேண்டிய எண்ணிக்கையின் அளவு 32,768. இன்னமும் மீதியாக 48 கட்டங்கள் இருந்தன. சக்கரவர்த்தி இந்த விளையாட்டை அப்படியே நிறுத்தி வைத்துவிட்டு நாட்டிலுள்ள பெரிய கணித மேதைகளை அழைத்தார். அவர்கள் கணக்கு போடும் இயந்திரத்தில் கணக்குகள் போட்டு பலகையின் கிறுக்கல்களாக கணக்கு போட்டனர். குழப்பமாக கணக்கு போட்டு முடித்த ஒரு தெளிவில்லாத முடிவுக்கு வந்தனர். ஒரு கட்டத்தில் ஒரு அரிசியுடன் துவக்கி அதனை ஒவ்வொரு கட்டத்துக்கும் இரட்டிப்பாக்கி 64 கட்டங்களில் வைத்தால் அது முடிவில் 18,30,30
18,30,00,000 அரிசிகள். அதாவது இந்த உலகத்தில் உள்ள அரிசியை எல்லாம் ஒன்று சேர்க்கும் போது கிடைக்கும் அளவை 10 மடங்காக்கினால் என்ன வருமோ அந்த அளவு அரிசியை தர வேண்டும் என முடிவு செய்தனர். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க தீர்மானித்தார் சக்கரவர்த்தி. கண்டுபிடிப்பாளரிடம் மறுக்க முடியாத ஒரு ஒப்பந்தத்தை மீண்டும் செய்து கொண்டார். அதன்படி சக்கரவர்த்தியை இந்த சங்கடத்திலிருந்து விடுதலை செய்தால் நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் வளமான வயல் கொண்ட நாட்டை பரிசாக அளிப்பதாகச் சொன்னார். கண்டுபிடிப்பாளரும் மகிழ்ச்சியுடன் இதற்கு சம்மதித்து எல்லோரும் கண்டுபிடிப்பாளரை அவரது புத்திசாலித்தனத்தை தூக்கி பாராட்டினர். அவர் நிம்மதியாக தனக்களிக்கப்பட்ட நாட்டுக்குச் சென்று பற்பல வசதிகளுடன் ஓய்வெடுக்கத் துவங்கினர். இரட்டிப்பாக்கும் தத்துவம் உலகத்தின் 8வது அதிசயம். இந்த அரசருக்கும் கண்டுபிடிப்பாளருக்கும் இடையே நடந்த கதை இரட்டிப்பாக்கும் தத்துவத்தின் சக்தியை நன்கு விளக்குகிறது. முதல் வங்கியில் முதல் வளமாக வியாபாரிக்கு அவரது முதலீட்டுக்கு வட்டியாக தொகையை தந்ததிலிருந்து இக்கதை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த காலத்தினால் உறுதி செய்யப்பட்ட ஒரு தத்துவமாகும். கண்டுபிடிப்பாளரும் அரச சபையின் கணிதவியலாளர்களும் தான் இரட்டிப்பு தத்துவத்தின் சக்தியை முழுமையாக உணர்ந்த முதல் மனிதர்களாவார்கள் என்று கருதலாம். ஆனால் நிச்சயமாக அவர்கள் கடைசி மனிதர்கள் அல்ல. பல நூற்றாண்டுகளுக்கு பின்னர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ற மற்றுமொரு கணித மேதை இந்த இரட்டிப்பு தத்துவத்தை எண்ணி ஆச்சரியப்பட்டார். இந்த சில சமயங்களில் உலகத்தின் 8வது அதிசயம் என்று கூட அழைக்கப்படுகிறது. பணம் உற்பத்தி செய்யும் தொழிலின் முக்கிய அம்சமாக கருதப்படும் இந்த இரட்டிப்பு தத்துவத்தை நான் பாம் கடற்கரையின் குழாய் வழிப்பாதை என அழைக்கிறேன். அட்லாண்டிக் கடலை பார்த்தபடி பரந்து கிடக்கும் நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கும் நூற்றுக்கணக்கான பணக்கார வாரிசுகளின் பெயரை அடிப்படையாக வைத்துதான் நான் இப்படி பெயரிட்டேன். இந்த பாம் கடற்கரையிலுள்ள மக்கள் பணத்துக்காக உழைக்க வேண்டியதே இல்லை. அவர்கள் பணத்தை தமக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள். எப்படி? அவர்கள் பரம்பரை சொத்தாக கிடைத்த ஏராளமான தொகையை இக்குழாய் வழிகளில் முதலீடு செய்கின்றனர். அதன் பலனாக ஏராளமான தொகையை லாபமாக பெறுகின்றனர். வருடா வருடம் இத்தொகையை பெறுகின்றனர். இந்த முதலீட்டாளர்கள் உழைக்கிறார்களோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லை. பாம் கடற்கரை குழாய் வழிகள் இரட்டிப்பு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டே வளர்கிறது. இதன் பொருள் என்னவெனில், அதிர்ஷ்டக்காரர்களாக இருக்கும் வாரிசுதாரர்கள் வளமான வாழ்க்கையை அனுபவிக்கின்றனர். அதன் பலனாக அவர்கள் மேலும் பணக்காரர்களாகின்றனர். அதைத்தான் நீங்கள் கையில் ரொட்டியை வைத்து கொண்டே சாப்பிடவும் முடியும் என்கிறேன். விதி 72. பணக்காரர்களின் விதி. பணக்காரர்கள் எவ்விதம் மேலும் மேலும் பணக்காரர்களாகின்றனர் என்பதை புரிந்து கொள்வதற்கு விதி எண் 72 என்பதை பார்க்க வேண்டும். இந்த விதி உலகத்தின் மிகப்பெரிய முதலீட்டாளர்களும் செல்வம் சேர்ப்பவர்களும் தமது பணக்கார வாடிக்கையாளர்களுக்கு கற்றுத்தரும் புத்திசாலித்தனமான யுக்தியாகும். விதி 72 என்பதே ஒரு முதலீடு எவ்வளவு காலத்தில் இரட்டிப்பாகும் என்பதை கண்டுபிடிக்கும் ஒரு எளிய விதியாகும். அது எவ்விதம் செயல்படுகிறது என்பதை கீழே காண்போம். விதி எண் 72. இரட்டிப்பாக்கும் தத்துவம். உங்கள் முதலீட்டுக்கான வட்டி விகிதத்தை நிர்ணயிங்கள். அந்த வட்டி விகிதத்தை 72ஆல் வகுத்துக் கொள்ளுங்கள். அப்படி வரும் விடை உங்களுடைய முதலீடு இரட்டிப்பாவதற்கு தேவைப்படும் வருட எண்ணிக்கையை கொண்டிருக்கும். உதாரணத்திற்கு, ஒரு வாரிசுதாரர் $1,00,000 பங்குச் சந்தையில் முதலீடு செய்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதற்கு 10% வட்டி கிடைக்கிறது. விதி 72 படி முதல் படி. விதி 72 செயல்பாடு. முதல் படி $1,00,000 முதலீடு. இரண்டாம் படி 10% வட்டி.
மூன்றாம் படி 72ஐ 10ஆல் வகுத்தால் 7.2 வருடம். நான்காம் படி $1,00,000 7.2 ஆண்டுகளில் $2,00,000 முதலீட்டாளர்கள் முதலீட்டையோ அல்லது லாபத்தையோ செலவழிக்காமல் இருப்போரேயானால் முதலாக முதலீடு செய்த $1,00,000 7.2 ஆண்டுகளில் $2,00,000 14.4 ஆண்டுகளில் $4,00,000 21.6 ஆண்டுகளில் $8,00,000 28.8 ஆண்டுகளில் $16,00,000 இரட்டிப்பாகும். இதில் நீங்கள் பார்ப்பதைப் போல நீண்ட காலத்துக்கு முதலீட்டை வைக்கும்போது அது ஒரு பெரிய தொகையாக குழாய் வழியில் இரட்டிப்பாகிறது. இரட்டிப்பாக்கும் நெம்புகோல் தத்துவத்தின்படி $1 மில்லியன் பெற்ற முதலீட்டாளர்கள் அதனை மேல்கண்டபடி முதலீடு செய்யும் போது ராஜ வாழ்க்கை வாழ்வதுடன் கூடவே தமது குழந்தைகளுக்கு பெருஞ்செல்வத்தையும் சொத்தாக விட்டுச் செல்ல முடிகிறது. இந்த இரட்டிப்பாக்கும் மாய தத்துவத்தின்படி வாழ்ந்தவர்களின் பட்டியலை பார்த்தால் கென்னடி, டுபோண்ட், பைர்ஸ்டோன், ஃபோர்டு, ராக்கபெல்லர், கெட்டி இவர்கள் தமது செல்வமும் வற்றாத வகையில் வசதியான வாழ்க்கையை தொடர்ந்து வாழ முடிந்தது. தெளிவாகச் சொன்னால் அவர்களது குழாய் வருடத்திற்கு வருடம் தொடர்ந்து நீரை இறைத்துக் கொண்டிருந்தது. அதே சமயம் வற்றவும் இல்லை. இது வருடம் முழுவதும் ஒரு சகாப்தத்துக்கு. இன்னும் சொல்லப்போனால் ரோத்சைட் என்பவரது வாழ்க்கையின்படி பார்த்தால் ஒரு 100 ஆண்டுக்கும் மேலாக குழாய்கள் வற்றாமல் நீரை இறைத்துக் கொண்டிருந்தன. குழந்தைகளும் பணம். அதிர்ஷ்டவசமாக நெம்புகோல் தத்துவத்தின்படி பணத்தை குழாய் வழியில் இரட்டிப்பாக்கும் யுக்தி பணக்காரர்களால் மட்டுமே கையாளப்பட முடியும் என்பதில்லை. சராசரி மக்களால் கூட இரட்டிப்பாக்கும் தத்துவத்தின்படி ஆதாயத்தை அடைய முடியும். இது மார்கரெட் ஓ'டொனால்ட் என்ற மிக குறைந்த வருமானம் உள்ள ஆசிரியையின் வாழ்க்கையை பார்த்தால் புரிந்து கொள்ள முடியும். அவர் தனது முதலீட்டை பங்குச் சந்தையில் முதலீடு செய்ததன் மூலம் பல லட்சம் டாலர்களை சேர்த்து செல்வந்தராகினார். சராசரி மக்கள் எவ்விதம் தமது செல்வத்தை நீண்டகால குழாய் வழியின்படி இரட்டிப்பாக்கினார்கள்? இதற்கு விடை காண வேண்டுமென்றால் மைக்கேல் ஜோ சார்ல்ஸ் என்பவர் எழுதிய குழந்தைகளும் பணமும் என்ற நல்ல கருத்துக்களடங்கிய சிறிய புத்தகத்தில் கிடைக்கும். உண்மையில் இப்புத்தகத்திற்கு மக்களும் பணமும் என்றுதான் தலைப்பிட்டிருக்க வேண்டும். ஏனெனில் இதில் விவரிக்கப்பட்டுள்ள குழாய்வழி தத்துவங்கள் பெரியவர்கள் இளைஞர்கள் இருவருக்குமே பொதுவானதாகத்தான் பொருந்துகிறது. சார்ல்ஸ் என்பவர் வால்ஸ்ட்ரீட் பங்குச் சந்தையின் முன்னாள் புரோக்கர். இவர் 4 குழந்தைகளுக்கு தந்தை. குழந்தைகளுக்கு தமது பணத்தை எவ்விதம் புத்திசாலித்தனமாக முறையில் கையாளுவது என்ற சூட்சமத்தை குழந்தைகளுக்கு எளிய முறையில் கற்றுத்தருகிறார். அவரது ஆலோசனைப்படி பெற்றோர்கள் தமது குழந்தைகளுக்கு 3 பிளாஸ்டிக் டப்பாக்களை வாங்கித் தந்து ஒன்றில் கொடுப்பதற்கும் செலவழிப்பதற்கும் என்றும், இரண்டாவதில் சேமிப்பதற்கு என்றும், மூன்றாவதில் முதலீடு செய்வதற்கு என்றும் எழுதி கொடுக்கும்படி சொல்கிறார். குழந்தைகளும் பணத்தை கையாளும் முறையும். செலவழிக்கவும் கொடுக்கவும். 3 சேமிப்பு உண்டியல். முதல் உண்டியல் செலவழிக்கவும் கொடுக்கவும். 2வது உண்டியல் சேமிக்க. 3வது உண்டியல் முதலீடு செய்ய. கொடுப்பதற்கும் செலவழிப்பதற்கும் என்ற ஜாடியில் உடனடியாக செலவழிப்பதற்கு, அதாவது பபிள்கம், பந்து முதலானவற்றை வாங்குவதற்கும் மற்றும் அவர்கள் தானமாக தருவதற்காகவும் செலவழிக்க வேண்டும். சேமிப்பதற்கு என்ற ஜாடியில் இருக்கும் பணத்தை வீடியோ விளையாட்டுக்கள்,
இசைத்தட்டுக்கள் முதலானவற்றை வாங்குவதற்காக செலவழிக்க வேண்டும். முதலீடு செய்வதற்காக வென்று வைக்கப்பட்ட ஜாடி மற்றும் 2 ஜாடிகளிலிருந்து முழுவதுமாக வேறுபட்டதாகும். சேர்லஸ் இதைப்பற்றி குறிப்பிடும்போது, இது மிக முக்கியமானதாகும். காரணம், நம் மழைக்காலத்துக்காக வென்று எதையும் சேமித்து வைத்து கொள்ளவில்லை எனில், கடன் தொல்லை என்ற சுமை நமது தலை மீது அமர்ந்து கொண்டு நம்மை பயமுறுத்தும் என்கிறார். நீண்டகால முதலீட்டை நினைவில் கொண்டு குழாய் வழி முதலீடு செய்யும் பெரியவர்களுடன் கூட இந்த 3 ஜாடிகள் தத்துவத்தை மையமாக வைத்தே செயல்பட துவக்க வேண்டும். ஆனால் 3 ஜாடிகளில் சேமிப்பதற்கு பதிலாக அவர்கள் வங்கிக் கணக்கிலும் புரோக்கர் முறையிலும் சேமித்து வைத்தல் வேண்டும். செலவழிக்கவும் கொடுக்கவும். கார் வாங்க, உணவு, வீடு, கேளிக்கை, மற்றவை. சேமிக்க, பெரிய செலவுகள், குடும்ப விடுமுறை, குழந்தைகளின் கல்லூரி, வீட்டை புதுப்பிக்க, மற்றவை. முதலீடு, குழாய் வழிகள், பங்குகள், IRAS, நிலம், மற்றவை. உங்களுக்கு முதலில் கொடுத்து கொள்ளுங்கள். நெம்புகோல் தத்துவத்தின்படி பணக்காரர்களைப் போலவே பணத்தை கையாள வேண்டும் என்றால் முதலில் உங்களுக்கே கொடுத்து கொள்ளுங்கள். அதாவது முதலீட்டை கணக்காக மாதா மாதம் தவறாமல் பணத்தை செலுத்தும் வழக்கத்தை கொள்ள வேண்டும். அதன் மூலமாக பணம் இரட்டிப்பாக்கப்படுகிறது. உங்களது முதலீட்டை குழாய் வழி கணக்கில் பணம் சேர்ப்பதற்கு சிறந்த வழி என்னவெனில், உங்களது வருமானம் என்னும் பக்கெட்டிலிருந்து தவறாமல் பணத்தை எடுத்து அதனை உங்களது குழாய் கணக்கில் செலுத்த வேண்டியதுதான். நீண்டகால குழாய் வழியினை கட்டுதல். 1, 2, 3 பக்கெட்டுகள் அனைத்தும் சேர்ந்து தொடர் வருமானம். சராசரி மனிதன் எப்படி கோடீஸ்வரர்களாகின்றனர்? நமக்கு பணக்கார பெற்றோர்கள் கிடைக்காதது மிகவும் துரதிர்ஷ்டமே. அப்போது கட்டாயமாக சேமிக்க வேண்டும் என்ற திட்டங்களில் ஈடுபட வேண்டாம். தவிர சம்பளப் பணத்திலிருந்து பிடித்தம் என்பதும் தேவையாக இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவெனில், இந்த நாட்டில் பெரும்பான்மையான கோடீஸ்வரர்கள் செல்வத்தை பெற்றோர்களிடமிருந்து சொத்தாக பெறவில்லை. ஒரு கணக்கெடுப்பின்படி பார்த்தாலும் கூட 5இல் 4 பேர் $10,000 மேல் வாரிசு முறையில் பெற்றவர்களாக இல்லை. ஆனால் அவர்கள் செய்ததெல்லாம் என்னவென்றால், ராக்ஃபெல்லர்கள், கென்னடிகள் முதலானோரிடமிருந்து அவர்கள் முதலீட்டு முறைகளை பின்பற்றியதுதான். ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால், சுயமாக கோடீஸ்வரர்களாக மாறினவர்கள் எல்லாமே தனது பணத்தை நெம்புகோல் தத்துவத்தின்படி பாம் கடற்கரை குழாய் வழியினை தாமே கட்டியவர்கள்தான். எப்படி? 3 ஜாடிகள் முறையின்படி ஒவ்வொரு முறையும் தாம் சம்பாதித்த பணத்தை செலவு செய்து விடாமல் முதலீட்டு ஜாடி என்ற ஜாடியில் ஒரு பெரிய தொகையை தனியாக சேர்த்து வைத்ததனால் தான் அது வருடா வருடம் பல மடங்கு பெருகி வர ஆரம்பித்தது. இதேபோல கோடீஸ்வரர்கள் தமது மொத்த வருவாயிலிருந்து 15% முதல் 20% வரை புத்திசாலித்தனமாக சொத்துக்கள் உருவாக்கும் குழாய் வழிகளில் முதலீடு செய்ய துவங்குகின்றனர். அதாவது பத்திரங்கள், மிகச் சொந்தமானவர்கள் நடத்தும் வியாபாரங்கள், வாடகை வரும்படியான சொத்துக்கள், வியாபாரம் நடத்தக்கூடிய தளங்கள், ஓய்வூதிய நிதிகள், இது போன்றவற்றில் முதலீடு செய்கின்றனர். இதன் காரணமாக பெரும்பான்மையான கோடீஸ்வரர்கள் தமது 50வது அல்லது 60வது வயது வரையில் கோடீஸ்வரர் என்ற இலக்கை எட்டுவதில்லை. இரட்டிப்பு என்பது நிகழ்வதற்கு வருடக்கணக்கில் ஆகிறது. $10,000 என்பது 10.5% வீதம் $20,000 ஆவதற்கு 7 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனால் 50 ஆண்டுகளில் அது 7 மடங்கு இரட்டிப்பு ஆகிவிடுகின்றது.
இதை கணக்கிட்டால் 1.3 மில்லியன் டாலர்களுக்கு ஏறக்குறைய வந்துவிடுகின்றது. இரட்டிப்பு தத்துவத்தின் சக்தி. $10,000 10% வட்டியும். வருடங்கள் 7, 14, 21, 28, 35, 42, 49. $10,000 49 வருடம் கழித்து 1.3 மில்லியன் டாலராக மாறும். உங்களிடம் பணம் இல்லை என்றால் நீங்கள் நெம்புகோல் தத்துவத்தின்படி எப்படி செயல்படுவது? ஒரு கோடீஸ்வரர் ஆவது என்பது பெரிய விஷயம்தான் இல்லையா? உங்களால் முடியும். உங்களுக்கு தெரியும், இதற்கு ஒரு பெரிய லாட்டரி அல்லது பரிசு சீட்டு தான் விழ வேண்டும் என்பதில்லை. கோடீஸ்வரர் கிளப் என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. நீங்கள் அதற்காகவென்றே இருக்கும் குடும்பத்தில் பிறக்க வேண்டும். அதற்காகவென்று இருக்கும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அது இனிமேலும் உண்மையல்ல. இன்றைய நிலையில் சாதாரண மக்களும் கூட கோடீஸ்வரர்களின் கிளப்புகளில் சேரலாம். இது எல்லோருக்கும் சாத்தியமானதுதான். இதற்காக கட்டுப்பாட்டுடன் தமது வருமானத்தில் ஒரு பங்கை தனியாக முதலீடு செய்து அதை பல மடங்கு பெருக விடுவதுதான். அதனை நாம் பார்க்கலாம். எல்லோருக்கும் 40 அல்லது 50 வருடங்கள் செலவழித்து தமது ஓய்வூதிய குழாய் வழி கணக்கில் சேமிக்க பொறுமை இருக்காது. எல்லோருக்கும் ஒரே இரவில் பாம் கடற்கரை குழாய் வழி கணக்கினை கட்டுவதற்கு பணம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. 5 வருடத்துக்கான குழாய் வழி திட்டத்தின்படி சாதாரண மனிதர்களும் தொடர்ச்சியாக வருமானம் வரும்படியாக தமது வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை முதலீடு செய்யாத அளவில் செயல்படுத்தும்படியான ஒரு திட்டம் இருந்தால் நல்லதில்லையா? நிச்சயமாக ஒரு 5 வருட குழாய் வழி திட்டமும் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் விட நீங்கள் ஏராளமான அளவில் இதற்கான நிதி ஒன்றும் முதலீடு செய்ய தேவையில்லை. உங்களது பணத்தை நெம்புகோல் தத்துவத்தின்படி செயல்பட வைப்பதை விட உங்களது நேரத்தை செயல்பட வைப்பதுதான் சிறந்த வழி.